ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்ஐஆர் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா இனிமேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டுக்குமே 2 ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே மேனுவலாக ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது அந்த ஃபார்ம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாகவே நம்ம ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. voter.eci.gov அப்படின்ற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த ஃபீல்டை இந்த ஆர் பாக்ஸ்லையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் எனிமேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதிலே பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டு, அவங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய எபிக் நம்பர் அப்படின்றது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் ஃப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய நேமு, பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, ஸோ உங்களுடைய அசம்பிளி என்ன, ஸோ என்ன ஸ்டேட்டு, ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆன், அதாவது ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கும் அப்படியே ஓட்டர் ஐடியில் இருக்கணும். ஸோ மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக உங்களால் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேனுவலாக, அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை இந்த ஃபார்ம் ஃபோட்டோ ஒட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓட்டர் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஃபார்ம் 8 கிளிக் ஏ ஃபார்ம் சப்மிட் ஃபார் 8 அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓடிபி அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தா ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒன்று, 38 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் இருக்காது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன், உங்களுடைய அப்பா, அம்மா அல்லது பாட்டி, ஸோ யாருன்னா போன எஸ்ஐஆர் 2002 அந்த 2025 அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஆன்லைன் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவது, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மூணாவது ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஐஆர்னால் ப்ரீவியஸ் இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அது உங்களுடைய அம்மா அல்லது அப்பா யாருன்னா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து தான் இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு லாஸ்ட் செலக்ட் லாஸ்ட் நேம் யுவர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் இனிமேஷன் ஃபார்ம் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இருக்கா, அல்லது உங்களுடைய பேரண்ட் அல்லது கிராண்ட் ஃபாதர் யாருன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுங்க. இல்லை அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை எபிக்ஸ், அதாவது எபிக் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நேம் இருந்தது, ஃபஸ்ட் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நேமை செக் பண்ணிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, ஸோ யாருதுன்னா ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கனாலே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கீழே ஷோ ஆகும். ஸோ அதுக்கு எபிக் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க, சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழேயே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இருந்ததுன்னா இந்த டீட்டெயில்ஸ் செகண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் என்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் விட்டுடலாம். ஸோ அதுக்கு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ இப்போது பேரண்ட் இருக்குது, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் போன எஸ்ஐஆர்லேருந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேம், அடுத்தது மதர் நேம். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணால் போதும். மிச்சது எல்லாமே ஆப்ஷனல் தான். வேறு எதுலையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இதில் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட்ஸ், ஏன்னா மேனுவல் ஃபார்மில் என்ன ப்ராசஸ் இருக்குமோ அதே ப்ராசஸ் தான் எந்த இதுலேயும். அதனால் மேனுவல் ஃபார்மில் இப்போ ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிளான ஒர்க். மூணாவது ஆப்ஷன்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற நேமும் மேட்ச் ஆகுதா அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷனுக்கான ஒரு கால்ஸ். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ராசஸ் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தி நேம் ஆர் யுவர் பீஸ் மிஸ் மேட்ச் ஆகிடுது. ஸோ என்னுடைய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் வந்து நேம் ப்ளஸ் இன்ஷியலோடு இருக்கும். ஆனால் ஓட்டரில் நேம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே மிஸ் மேட்ச் ஆகிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் ஆகலை. ஸோ அதனால் சின்ன இன்ஷியல் இஷ்யூவாக இருந்தாலும் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் ஆகாது. அதனால் ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மேனுவலாக, அதாவது ஆஃப்லைன் மூலமாக உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை எப்படி நம்ம அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை எடுக்கிறது அப்படின்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.